இது வந்து ஒரு வீடியோ அபவுட் சக்ஸஸ். ஸோ நம்ம சக்ஸஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் செஞ்சேன், நான் வந்து ஓகே ஐ பிலீவ் தட் ஐம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ண முடியும். வேறஸ் வந்து சொசைட்டி வந்து தேல் புட் அ லிட்டில் ஸ்கேல், அது எப்படின்னு தான் தெரில. அவங்க வந்து தே கன்சிடர் வித் சடன் பேராமீட்டர்ஸ். ஓகே, இவன் வந்து இஸ் ஹி மேக்கிங் இனஃப் மணி, நல்ல வேலையில் இருக்கானா, அண்ட் நல்ல குடும்பம் இருக்கா, இந்தமாரி வந்து தேல் புட் மெஷரிங் ஸ்கேல் அகேன்ஸ்ட் எவ்ரி லிட்டில் பேராமீட்டர் ஆன் மை லைஃப். அதை வச்சு தேல் சே லைக் வெதர் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சக்ஸஸ்னு ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னா, நான் செய்கிற நிறைய விஷயத்தில் வந்து சில விஷயம் சக்ஸஸ் ஆகும், சில விஷயம் ஃபெயிலியர் ஆகும். நான் எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து சக்ஸஸ் அப்படின்ற நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னா வந்து, என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் டசன்ட் கம் வித் ஜீனியஸோ இல்லை கிரேட்னஸோ இல்லை டேலண்ட்டோ ஸ்கில் செட்டோ இதெல்லாம் வராது கைஸ். ஸோ இது வந்து திஸ் இஸ் சம்திங் யூ நீட் டு ரிமெம்பர். என்ன ரீசன் அப்படின்னா வந்து, ஒரு 8 years இருக்கிறப்ப வந்து 8-9 years அந்த டைமில் இருக்கிறப்ப நான் வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் வந்து ஐ வாஸ் பிளேயிங் செஸ். அப்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்னமாரி வந்து நிறைய பசங்க வந்து ப்ரொஃபஷனல் லெவலில் வந்து செஸ் படிப்பாங்க. ஸோ அது ப்ரொஃபஷனல் லெவல் செஸ்ன்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒர்க். அது நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ப்ராக்டிஸ்னால் நீங்கள் வந்து செஸ் வந்து நீங்கள் விளாட்ற கேம் மாதிரி இருக்காது. அது வந்து நிறைய புக்ஸ் இருக்கும், அதுக்கு நிறைய படிக்கணும். ஓப்பனிங்ஸ், மிடில் கேம்ஸ், எண்ட் கேம்ஸ், வேரியேஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அது வந்து ஒயிட் சைடுக்கு படிக்கணும், பேக் சைடுக்கு படிக்கணும், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அது என்ன பாயிண்ட் அப்படின்னா வந்து, நம்ம இந்த கிரிக்கெட் மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி வந்து இட் இஸ் நாட் லிமிட்டட் பை யுவர் ஃபிசிக்கல் எபிலிட்டி. அதாவது உங்களுக்கு இன்றைக்கி டயர்ட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே உங்களால் நவர முடியலன்னு வச்சுக்கோங்களேன், தட் சேஸ் தட் ஓகே யா வி ஆர் டன் அப்படின்ற மாதிரி இருக்கும். வேறஸ் இந்த மென்டல் கேமு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து, we never know when is actually the threshold. எப்போ நம்மளுடைய லிமிட் வந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அது வந்து இட் மேக்ஸ் பீப்புள் லைக் கோ கிரேசி. ஸோ அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல். நம்ம படிக்கிறவங்க நிறைய பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து, இந்த சயின்டிஸ்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃப்ளூயிடாக வந்து ஒரு ரெகுலராக ஒருத்தவங்க வெளியில் போயிட்டு பழகிற மாரி அவங்க நிறைய விஷயத்தை செய்ய முடியாது. என்னென்னா தே டோட்லி அந்த இன்ட்ராக்ஷன் காம்பனண்ட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ சக்ஸஸை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ தெர் வாஸ் லைக் ஒரு பையன். ஸோ அந்த பையனோட கேமிங் ஸ்டைல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ரீசன் அப்படின்னா வந்து, எனக்கு வந்து நான் செஸ் வந்து முறையாக படிச்சுட்டு பல வருஷம் படிச்சுட்டு நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயராக இருந்தேன். அண்ட் அந்த பையன் வந்து நிறைய கோச்சிங்லாம் போகல, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் படிப்பான். ஆனால் அவனுக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு நல்ல கேம் இருந்துச்சு. அந்த அதாவது எப்படின்னா வந்து, ஒருத்தங்க வந்து ஒரு கேம் விளையாடுறப்ப காம்பினேஷன் அப்படி சொல்லுவாங்க, பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒயிட்டில் வந்து பிளாக்ஸ், நீங்கள் வந்து ஒயிட் சைடு இருக்கீங்க, வந்து பிளாக் சைடு இருக்காங்க, அவங்க வந்து எந்த மூவ் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மூவுக்கு அவன் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அவன் என்னென்ன மூவ் பண்ணுவான், ஸோ அதில் பண்ணால் அது ஒவ்வொரு மூவுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மூவ் காம்பினேஷன், ஒரு 15 மூவ் காம்பினேஷன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். அதுக்காக தான் வந்து செஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூவ் பண்ணுறதுக்கு வந்து 30 நிமிஷம் 1 மணி நேரம்லாம் ஆகும். ஸோ அது வந்து இட்ஸ் அ காமன் இன் செஸ். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பையன் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப பெருசாக புக்ஸ்லாம் படிக்க மாட்டான், ஓப்பனிங் புக்ஸ் அதுமாரி ரொம்ப படிக்க மாட்டான், அவனுக்கு தோன்ற ஓப்பனிங்ஸ் பண்ணுவான். ஆனால் கேமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மிடில் கேமில் அவனுக்கு ஒரு நல்ல கேம் இருக்கும், அதாவது ஒரு நல்ல ஐடியா இருக்கும். அதாவது ஓவரால் அந்த கேமை நீங்கள் பார்க்குறப்ப அவனுக்கு தெரிஞ்சிடும் அந்த வெயிட்டேஜ் வந்து, ஓகே அவனுக்கு வந்து இந்த பிளேயருக்கு வந்து என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, ஸோ இது வந்து நம்ம எந்த சைடு வந்து இந்த பிளேயருக்கு வந்து நம்ம அட்டாக் பண்ணணும், எந்த சைடு வந்து நம்ம டிஃபென்ஸ் பண்ணணும், அவன் ஏன்னா ஒவ்வொரு பிளேயருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பீசஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்கும். அதாவது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த பீஸை வச்சு அவங்க ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. அதாவது இப்போ ரூக் அப்படின்னு வந்து யானை அப்படின்றது, அதுக்கப்புறம் நைட் அப்படின்றது குதிரை, அதுக்கப்புறம் பிஷப் அது மந்திரி, அப்புறம் குயின். ஸோ இந்த 4 பீசஸ் வந்து பவர்ஃபுல் பீசஸ். ஸோ அதுக்கப்புறம் பான்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் அ சோல்ஜர் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நைட் வச்சு நல்லா விளையாடுவாங்க, சில பேர் பிஷப் வச்சு நல்லா விளையாடுவாங்க, சில பேர் குயின் வச்சு விளையாடுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எதில் பெஸ்ட்டாக இருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிச்சி அந்த பீஸை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும், அதாவது கொலை பண்ணிடணும். ஸோ அதுதான் வந்து ஒரு சின்ன ட்ரிக், எல்லா செஸ் பிளேயரும் பண்ணுற ஒரு ட்ரிக். ஸோ அவன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு முறைப்படி எதுவுமே இல்லாமலும் கூட அந்த விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து அந்த ஐடென்டிஃபை பண்ணிவிடுவான். சில ரெகுலர் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் டேக்ஸ் அ வைல். என்ன ரீசன் அப்படின்னா வந்து, நம்ம மிடில் கேம் போகிறப்ப தான் அந்த பீஸ்லாம் வெளியில் வரும், அது வரைக்கும் அந்த பீஸ்லாம் உள்ளார தான் இருக்கும் அந்த ஓப்பனிங்ஸ்லாம். ஸோ அந்த பீஸ் வெளியில் வந்து அவங்க எந்த பீஸுக்கு நிறைய ஒர்க் அவுட் கொடுக்குறாங்க, எந்த பீஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கேம் பிளான் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த பீஸை எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொஞ்சம் கொஷின் மார்க் வந்துடும் அவங்க பிரெயினில். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அவங்களோட ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு அவங்க வந்து பத்தக்கான ஏதாவது ஒன்று தப்பு பண்ணுவாங்க, அப்புறம் நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் த திங். அந்த பையன் வந்து அழகாக அந்த விஷயத்தை வந்து பிடிப்பான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஆல்வேஸ் அட்மையர் கேம். என்னோட கேம் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நான் போய் அவன் கேமை நான் பார்ப்பேன். ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் எனக்கும் அவனுக்கு கூட ஒரு கேம் வரும் அப்படின்றதுனால நான் அவன் கேமை நான் பார்ப்பேன்.
அண்ட் அந்த பையன் அரியலூரில் வந்து அந்த பையன் பேர் கூட மறந்துட்டேன். ஆனால் என் நல்ல ஃப்ரெண்டு ஒரு 3-4 டோர்னமெண்ட்டில் வந்து நான் பார்த்துருக்கேன். கரூர் அந்த மாதிரி டோர்னமெண்ட்டில், மதுரை அந்த மாதிரி டோர்னமெண்ட்டில். அண்ட் அவன் கேம் எப்பவுமே நான் வாட்ச் பண்ணுவேன். ஸோ எனக்கு என்னென்னா அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னோட அந்த செஸ்ஸுன்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னு ஒரு கேம் ஸ்டைல் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓகே. பட் என்னோட இது வந்து ஸ்ட்ரென்த் எதில் அப்படின்னா வந்து கன்சிஸ்டன்சியில். ஸோ நான் வந்து கோச்சிங் வந்து ரெகுலராக போவேன், உட்காந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவேன், நிறைய விஷயத்த வந்து படிச்சுப்பேன். அந்தமாரி வந்து திரும்ப ஒரு விஷயத்த பண்ணி பார்ப்பேன், நிறைய பேர் கூட கேம் விளாடுவேன். ஸோ என்னோட இது வந்து பார்த்திங்க ஸ்ட்ரென்த் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ அவனோட ஸ்ட்ரென்த் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து அவனுக்கு பியூராகவே வந்து ஒரு டேலண்ட் இருக்குது. ஸோ அவனுக்கு வந்து நேச்சுரலாக அந்த கேம் பிளே இருக்குது, அவனுக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்குது. ஆனால் என்னென்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டான். அவங்க மாமா எப்பவுமே கூட வருவாங்க, அவனை கூட்டிகிட்டு வருவாங்க டோர்னமெண்ட்டுக்கு. ஆனால் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டான். எனக்கு வந்து அவனை பார்க்குறப்ப வந்து எனக்கு சில நேரம் வந்து எனக்கே சொல்லணும் போல தோணும். என்னடா நீ ஏன்டா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிற, ப்ராக்டிஸ் பண்ணால் நிஜமாலுமே சூப்பராக நீ விளாடுவேன், ஏன் இப்படி பண்ண மாட்டேன் அப்படியே. நான் அந்த டைமில் வந்து நான் வந்து சின்ன பையன் தான். ஸோ அதனால் வந்து அது எப்படி அவன்கிட்ட பேசுகிறது அந்த மாதிரிலாம் தெரியாது, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அண்ட் பட் ஆனால் அந்த கேம் பிளே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு 2 years 3 years டவுன் இது லைனில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவனுக்கு வந்து செஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க மாமா அதுக்கப்புறம் ஒரு தடவை இன்னொரு டோர்னமெண்ட்டில் பார்த்தோம், அவன் விளையாடல, அவரும் பிளேயர் தான். ஸோ அவன் விளையாடல. அண்ட் கேட்டதுக்கு வந்து இல்லைப்பா அவனுக்கு செஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவன் அதுக்கப்புறம் வரமாட்டேன்ட்டான், டோர்னமெண்ட் வரமாட்டேன்ட்டான் அப்படின்ட்டு அவர் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் அந்த கொஞ்சம் ஸ்டேட்டுக்கெலாம் போய் விளையாண்டேன், ஸ்டேட் டோர்னமெண்ட்ஸ்லாம் விளையாண்டேன், டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்ஸ் விளையாண்டேன், அனானிஸ்டி டீமில் இருந்தேன், Zone 16 வின் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ மேட் சம் ப்ராக்ரஸ் இன் செஸ். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயராக வந்து டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வந்து நிறையா வின் பண்ணியிருக்கேன். திருச்சி, பெல், அதுக்கப்புறம் கரூர், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஊர் அண்ட் திருவண்ணாமலை, அதுமாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அது நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் வந்து இந்த சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இதில் வந்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான். ஸோ இது வந்து எனக்கு வந்து நிஜமே ரொம்ப நம்பிக்கை உண்டு கைஸ். அதாவது எனக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து முழு ஈடுபாடு இருக்கே இல்லை, எனக்கு அந்த விஷயத்தில் வந்து நிஜமாலுமே டேலண்ட் இருக்கே இல்லை, ஆனால் நான் கன்சிஸ்டன்டாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஸோ அதை வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த 8 வயசு 10 வயசுலேயே வந்து எனக்கு அந்த விஷயம் தெரியும். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து நான் கிரிக்கெட் சேர்த்து விடுங்க, எனக்கு கிரிக்கெட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், கிரிக்கெட் சேர்த்து விடுங்க, டான்ஸ் சேர்த்து விடுங்க, இதுதான் சொல்லியிருந்தேன். அவர் சொன்னால் 2மே முடியாது, உனக்கு செஸ் வேணால் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொன்னப்பல. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி விட பிடிக்கல. ஸோ செஸ் வந்து இட்ஸ் நாட் மை ஃபேவரட். சரியா, எனக்கு வந்து எப்பவுமே வந்து ஓடி விளையாடுறது, ஸோ அந்தமாரி விஷயம் ரொம்ப பிடிக்கும். செஸ் வந்து இட்ஸ் லைக் சிட் அண்ட் ப்ளே கேமில். ஸோ அது வந்து அந்த அவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அதான் கிடச்சிது. ஸோ அதை நான் விடக்கூடாது அப்படின்றதுனால வந்து அதை நான் போவேன். அதுவும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் காலையில் வந்து எங்கள் வீடு வந்து இந்த வயலூர் சைடு இருக்கும், திருச்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். ஸோ வயலூர் சைடு ரெட்டை வாய்க்கால் அப்படின்ற ஒரு இடம்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இருந்து நான் ஒரு 2 kilometers வந்து நடந்து போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு எங்கள் வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் மெயின் கார்ட் கேட்டில் இருக்குது, அங்கே இறங்கி அங்கே கோச் வீட்டுக்கு வந்து ஒரு 2 kilometers நடக்கணும். ஸோ இது வந்து ரெகுலராக வந்து நான் எவ்ரி வீக்கெண்ட் செய்யணும். ஸோ அந்த வீக்கெண்ட் நான் போகிறப்பே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் நடந்து போகிறப்பே பக்கத்தில் கிரவுண்ட் இருக்கும், கிரவுண்டில் பசங்க கிரிக்கெட் விளாட்ருப்பாங்க, எல்லாம் கையாட்டெலாம் கூப்பிடுவாங்க. ஸோ இருந்தாலும் நான் வந்து ஓகே நம்ம இதுக்கு தான் வந்துருக்கோம், இந்த வேலையை ஒழுங்காக பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு நாளும் பங்க் பண்ணதில்லை. ஸோ அங்கே போனால் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப புழுக்கமாக இருக்கும், ஃபேன் இருக்காது, நம்ம தனியாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏதாவது டவுட்னா கோச் கிட்டே கேட்போம், அந்தமாரி தான். அண்ட் ஸோ அது கூட நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக எதுவும் இருக்காது. அந்த வயசில் வந்து எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நல்ல மனசுக்கு பிடிச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் நம்ம அந்த விஷயத்தை செய்வோம். ஸோ எனக்கு நான் அது செஞ்ச ஒரு விஷயம் வந்து எனக்கு அப்போ தெரியும், எந்த விஷயத்தையும் நம்ம வந்து கரெக்டாக திரும்ப அது ஒரு அச்சீவ் பண்ணுற வரைக்கும் செஞ்சால் தான் வந்து அதை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். அது ஒன்று விஷயம் தான். ஸோ தட்ஸ் அ திங் கஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து எந்த விஷயம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ திடீர்னு வந்து நான் ஒரு ஸ்கல்ப்டர் ஆகணும், நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும், நான் ஒரு கேம் டெவலப்பர் ஆகணும், சிவில் இன்ஜினியர் ஆகணும், எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். டெய்லி நீங்கள் படிக்கிறீங்களா, அதை டெய்லியும் ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. டெய்லி நீங்கள் போய் ஒரு பார்ட் டைமாக வேலை செய்கிறீங்களா, அதை டெய்லியும் செய்யுங்க. இன்றைக்கி எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, இன்றைக்கி எனக்கு உடம்பு வலிக்குது, இந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிறவங்க, இந்த சக்ஸஸ் ஆகாதவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் வந்து அப்போ வந்து நிறைய இந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போவேன், அந்தமாரி போவேன், நிறைய பேர்கிட்ட பேசுவேன். அவங்கள்ட்ட எப்போவுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஏங்க வந்து நம்ம இந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகிறோம், ஏன் இவ்வளோ நெருக்கடியில் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 1000 ரீசன்ஸ் இருக்கும்.
எனக்கு வந்து ஃபேமிலி கஷ்டம் இருக்குது, என்னால் வந்து படிக்க முடியல, என்னால் நல்லா வேலை செய்ய முடியல, அப்படிலாம் இருக்கும், நிறைய இருக்கும். ஸோ அதை மாற்றுறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு ஆன்சர் இருக்காது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் எப்பவுமே வச்சுக்கோங்க. எதை எடுத்தாலும் சரி, ஒரு என்கிட்ட நிறைய பேர் கொஷின் கேட்குறது தான், ராகுல் நான் அதை படிக்கணுமா, இதை படிக்கணுமா, அதை படிக்கணுமா, இது நோ. உங்களுக்கு எது வந்து படிக்கணும்னு ஒன்று ஃபஸ்ட்டு தோணுச்சா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் யோசிக்கிறது நிறுத்திடுங்க. அந்த ஒன்றுத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் மாஸ்டர் ஆகுங்க. ஸோ அந்த வேர்ல்டுலே யூ வில் பிகம் தி பெஸ்ட் பர்சன் இன் தட். அதுக்கப்புறம் யூ ஃபோக்கஸ் ஆன் 100 டிஃப்ரெண்ட் திங்ஸ், த வேர்ல்டு வில் ரெஸ்பெக்ட் யுவர் சாய்ஸ். நீங்கள் அதில் மாஸ்டர் இல்லாமல் நீங்கள் மற்றதில் போய்ட்டு எல்லாத்துலையும் நுனிப்புல் மேய்ஞ்சிங்க அப்படின்னா, என்ன அப்படி தான் சொல்லுவாங்க சின்ன வயசில், நுனிப்புல் மேய் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்தமாரி வந்து நுனிப்புல் மேய்ஞ்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒன்றும் ஒரு ரெகக்னிஷன் இருக்காது. நீங்கள் ஒரு சக்ஸஸ் அப்படின்ட்டு நீங்களே வந்து அந்த சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்களே டேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் அ திங். ஓகே கைஸ், ஸோ திஸ் இஸ் அ லெசன். ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப பெரிய டேலண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு இங்கிலீஷ் தெரியணும் அவசியம் இல்லை, நம்ம பெரிய பர்சனாலிட்டியாக இருக்கணும் அவசியம் இல்லை, அண்டு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அதை படிச்சிருக்கணும் இதை படிச்சிருக்கணும் அந்தமாரி எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை கைஸ். கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஸோ அது இருந்தால் we can be successful. It's very simple as that. Okay, so நம்ம next வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். Thank you so much and for all your support guys. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது and thank you so much. We'll catch up again. Thank you.